சீட்ஸ் ஃப்ரம் ஹெவன் ஊழியத்தின் சார்பாக மீண்டும் ஒரு விசை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வேத பாடம் சங்கீதம் 1ஆம் அதிகாரம். இந்த சங்கீதம் 1ஆம் அதிகாரம் மொத்தம் 6 வசனங்களை உள்ளடக்கியது. இந்த சங்கீதத்தை எழுதியவரின் பெயர் குறிப்பிடப்படவில்லை. ஆனாலும் மொத்த சங்கீதங்களின் முன்னுரையாக இந்த சங்கீதத்தை கருதுகிறார்கள். இந்த சங்கீதம் ஆசீர்வாதங்களை எப்படி நாம் பெற வேண்டும் என்பதையும் பாவிகளின் இறுதி அழிவையும் கூறி எச்சரிப்பதே இந்த சங்கீதத்தின் நோக்கம். இச்சங்கீதத்தில் 2 வகையான மனிதர்களை நாம் பார்க்க முடியும். ஒன்று நீதிமான், இன்னொன்று துன்மார்க்கர். இந்த 2 வகையான மனிதர்கள் 2 வகையான பாதையில் நடக்கிறார்கள். இந்த 2 வகையான பாதையின் முடிவையும் நமக்கு இந்த சங்கீதம் குறிப்பிடுகிறது. மேலும் சாதி, இனம், மதம், மொழி, நிறம் போன்றவற்றை கொண்டு மனிதனை தேவன் நியாயம் தீர்க்காமல் அவர்களுடைய செயல்களை கொண்டு கர்த்தர் நியாயம் தீர்ப்பதை இந்த வேதம் நமக்கு காண்பிக்கிறது. சரி, முதல் வசனத்தை நாம் பார்ப்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். திருவிவிலியத்தில் சங்கீதம் 1 எடுத்து பார்த்தீர்கள் என்றால் நற்பெயரு பெற்றவர் யார் என்று ஒரு கொஸ்டின் மார்க் வைத்துட்டு தான் இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்க முடியும். மேலும் ஆங்கில பைபிளில் நீங்கள் பார்க்கும் பொழுது பிளஸ்ட் இஸ் த மேன் அப்படின்னு சொல்லி தான் வேதம் ஆரம்பிக்கிறது. இந்த பாக்கியவான் என்பதற்கு வேறொரு தமிழ் பதிப்பில் பெயரு பெற்றோர் என்று இருப்பதை நாம் பார்க்கிறோம். மேலும் சொல்ல வேண்டும் என்றால் இந்த பாக்கியவான் என்பதற்கு ஆசீர்வாதமான மனிதன், நம்மளுடைய பாஷையில் சொல்லணும் என்றால் கொடுத்து வச்சவன். யார் கொடுத்து வச்சவன் என்றால் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் கொடுத்து வச்சவன். அப்படி வைத்துக் கொள்ளலாம். நாம் 3 காரியங்களை பார்க்கிறோம். சில இடங்களில் நிற்கக்கூடாது, சில இடங்களில் நடக்கக்கூடாது, சில இடங்களில் உட்காரக்கூடாது. ERV தமிழ் வெர்ஷன் பைபிளில் இந்த முதல் வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் தீய ஜனங்களின் அறிவுரையை கேளாமலும் பாவிகளைப் போன்று வாழாமலும் தேவனை மதிக்காத ஜனங்களோடு சேராமலும் இருக்கிற மனிதன் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருப்பான். அப்படி என்றால் யார் துன்மார்க்கன்? நம்ம எல்லோருக்கும் தெரியும். துணிகரமாய் பாவம் செய்கிறவன் துன்மார்க்கன். இன்னொருவருடைய ஆசீர்வாதத்தை பறித்து கொள்கிறவன் அல்லது இன்னொருவர் உயர்ந்து வருகிறதை விரும்பாதவன், அநீதியான கூலிகளை ஆசைப்படுகிறவன், இந்த மாதிரி தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை வாழ்க்கையில் செயல்படுத்துகிறவன் துன்மார்க்கன். அவனுடைய அறிவுரைகளை நீங்கள் கேட்கக்கூடாது. உங்களுடைய தொழில் காரியங்கள் அல்லது உங்களுடைய படிப்பு காரியங்கள், உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலங்கள், உங்களுடைய குடும்பத்தில் உள்ள சில சின்ன சின்ன பிரச்சனைகள், இதற்குள்ள அறிவுரைகளை நீங்கள் இந்த துன்மார்க்கரிடம் கேட்கக்கூடாது. பாவிகளோட வழியில் நில்லாமலும். பாவி என்பவன் யார்? பாவம் செய்கிறவன் பாவி. எது பாவம்? கர்த்தருக்கு பிரியமல்லாதது, கர்த்தர் அருவருக்கிறது எல்லாமே பாவம்தான். இந்த பாவம் செய்கிறவர்கள் வழியில் நீங்க என்ன செய்யக்கூடாதா? நிற்கக்கூடாது என்று நம்முடைய வேதம் சொல்லுகிறது. ERV தமிழ் வெர்ஷன்ல எப்படி இருக்குது என்றால் பாவிகளை போன்று வாழாமலும். அப்படி என்றால் கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்கிறவர்களை போல நீங்கள் வாழ வேண்டாம். எப்படி பிரதர், கர்த்தருக்கு பிரியமில்லாத செயல்னா நீங்க எதை சொல்றீங்க? நம்மளுடைய வேதம் எதை விட்டுவிட சொல்கிறதோ அவையெல்லாம் பாவம்தான். அநீதியான கூலி கர்த்தருக்கு அருவருப்பானது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்தால் அநீதியான கூலியை வாங்குதல் கூடாது. பிறருடைய பொருளை இச்சியாதிருப்பாயாக என்று நம் வேதம் கற்றுக் கொடுக்கிறது என்றால் பிறருடைய பொருளை இச்சிக்கிறது பாவம். எல்லோருக்கும் பொருளாதாரத்தில் பிரச்சனை இருப்பது போல நமக்கும் பிரச்சனை இருக்கும். ஆனால் அது நாம் சரி செய்ய வேண்டிய வழி நியாயமான வழியாக இருக்க வேண்டும். சீக்கிரத்தில் அந்த கடனை அடைக்க வேண்டும் என்று இருக்கிற பணத்தை வட்டிக்கு கொடுக்கிறது அல்லது வேறு விதமாய் அந்த பணத்தை பயன்படுத்தி தொழில் செய்வது, இந்த மாதிரி நாம் பாவிகளை போன்று வாழாமல் இருக்க வேண்டும். மேலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். யார் இந்த பரியாசக்காரர்? ERV தமிழ் வெர்ஷன்ல எப்படியாக சொல்லியிருக்கிறது, தேவனை மதிக்காத ஜனங்களோடு சேராமலும். நம்மளுடைய ஆண்டவரை மதிக்காத ஜனங்களோடு சேராமல் இருக்க வேண்டும். இந்த தீய எண்ணம் கொண்ட ஜனங்களின் அறிவுரையை கேட்காமலும் பாவம் செய்கிறவர்களைப் போன்று நாமும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு பொருளாதார தேவை இருக்கு என்று அந்த வழிகளை பின்பற்றி வாழாமலும் தேவனை மதிக்காத ஜனங்களோடு சேராமலும் இருக்கிற மனிதன் உண்மையிலேயே மகிழ்ச்சியாய் இருப்பான்.
2ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். மேலே இருக்கிற நபர்களோடு சேராமல் இருப்பது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்க வேண்டும். ERV தமிழ் வெர்ஷன்ல பார்க்கிறோம், ஒரு நல்ல மனிதன் கர்த்தருடைய போதனைகளை நேசிக்கிறான், அவற்றை குறித்து அவன் இரவும் பகலும் தியானிக்கிறான். நீங்க உண்மையாகவே நல்ல மனிதனா இருக்கிறீங்க, கர்த்தரை நேசிக்கிற ஜனங்களா இருக்கிறீங்க, தேவன் உங்களுடைய தகப்பனா இருக்கிறார் என்றால், நீங்கள் அவருடைய மந்தைகளின் ஆடுகளா இருக்கிறீர்கள் என்றால் கர்த்தரை நேசிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவருடைய போதனைகளையும் நீங்க நேசிக்கணும். அவர் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாரோ அந்த போதனைகளை நீங்க நேசிக்க வேண்டும். போதனைகள் எப்பொழுதும் ஆசீர்வாதமாய் இருப்பது இல்லை. இயேசுவின் போதனைகளை எடுத்து பார்த்தீர்கள் என்றால், குடும்பத்தை விட்டு, சூழ்நிலைகளை விட்டு, எல்லாவற்றையும் விட்டு தன்னை பின்பற்றின சீசர்களை அவர் அதிக நேரம் அதட்டினதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் கர்த்தருடைய போதனை நம்மளை கண்டித்து உணர்த்தத்தான் செய்யும். அந்த போதனையின் மேல எப்படி இருக்க வேண்டுமா? நேசமுடையவராய் இருக்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். கர்த்தருடைய வார்த்தை நம்மளை கண்டித்து உணர்த்தினாலும், ஆசீர்வதித்தாலும், நம்மளை அரவணைத்தாலும் அந்த போதனையை நேசிக்கிற மனிதன் பாக்கியவான். இந்த வேதத்தில் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் படிக்கும் பொழுது, அவருடைய போதனைகளை நேசிக்கும் பொழுது, அவர் உங்களோடு பேசுகிற வார்த்தையை, இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலம் ஏன் கர்த்தர் என்னோடு பேசுகிறார், இந்த வசனம் ஏன் அடிக்கடி என் நினைவில் வருகிறது, இதற்கு என்ன அர்த்தம் இருக்கும், ஏன் என் வாழ்க்கையில இந்த வார்த்தை அடிக்கடியாய் வருகிறது, ஒருவேளை கர்த்தரின் திட்டம் என்ன என்று சொல்லி அதை குறித்து தியானிக்கிற மனிதன் பாக்கியவான், உண்மையாகவே மகிழ்ச்சியாய் இருப்பான். நீதிமான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த 2 வசனத்தில பார்த்தோம். அவன் பாவிகளோட வழியில நிற்க கூடாது, கர்த்தரை இகழ்ந்து பேசுவோர் அருகில் இருந்து பேசுதல் கூடாது, துன்மார்க்கமாய் துணிகரமாய் பாவம் செய்து பணம் சம்பாதிக்கிற, பொருள் ஈட்டுகிற நபர்களின் ஆலோசனையை கேட்கக்கூடாது. மேலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன்தான் உண்மையிலேயே கொடுத்து வச்சவன். இந்த 3 காரியங்களையும் வெறுத்து தள்ளிவிட்டு கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற எனக்கு என்ன கிடைக்கும் பிரதர்? நீங்க சொல்றீங்க இந்த உலகத்துல பாதி பேர் இந்த துன்மார்க்க வழியில தான் இருக்கிறாங்க, பாவிகளா தான் இருக்கிறார்கள், கர்த்தரை பரியாசம் பண்ணுகிறவர்களா தான் இருக்கிறார்கள். நம்ம குடும்பத்திலையும் ரட்சிக்கப்படாதவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். இவர்களை எல்லாம் நான் ஒதுக்கி தள்ளிட்டு கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்க நான் ஆசைப்படுகிறேன். ஆனா எனக்கு இதுல என்ன பலன் கிடைக்கும் பிரதர் அப்படின்னு நீங்க கேட்கிற ஆளா இருந்தால், 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அது என்ன பிரதர்? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்துல தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். ERV தமிழ் வெர்ஷன்ல பார்த்தீங்களென்றால், அம்மனிதன் நீரோடைகளின் கரையில் நடப்பட்ட ஒரு மரத்தை போன்று வலிமையுள்ளவனாக இருக்கிறான், தக்க சமயத்தில் பலன் தருகிற மரத்தை போல் அவன் காணப்படுகிறான், உதிராமல் இருக்கிற இலைகளை கொண்ட மரத்தை போல் அவன் இருக்கிறான், அவன் செய்கின்ற செயல் எல்லாவற்றிலும் அவன் வெற்றி பெறுவான். நீங்கள் துன்மார்க்கரோட வழியில நடக்காம, பாவியலோட வழியில நில்லாம, பரியாசர்கர் அருகில உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அந்த வேதத்தை தியானிக்கிற மனுஷராய் இருந்தீர்கள் என்றால், நீங்க தண்ணீர் ஓடுகிற ஒரு ஆற்றின் ஓரமாய் நடப்பட்டு, அப்படி என்றால் அவர் உங்களை இந்த வேதத்தின் மூலமாய் செழிப்பான இடத்துல உங்களை நட்டு, பருவ காலம்னு ஒண்ணு வரும், அந்த காலத்துல கனி என்ன செய்யணும்? மரங்கள் கொடுக்கணும். கொடுக்கலனா அந்த மரத்துக்கு தேவையான நீர் கிடைக்கல, இல்ல அந்த மரத்துல கனி குடிக்கிற தன்மை இல்லை என்பதை நாம் சொல்லுவோம். உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்திற்கென்று என் தேவன் வைத்திருக்கிற நாள் வரும் பொழுது நிச்சயம் நீங்கள் அதனுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்தே ஆக வேண்டும். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டது மாத்திரமல்ல, வார்த்தை சொல்கிறது தன் காலத்துல தன் கனியை தந்து, அதாவது கனி கொடுக்கிறதுக்கென்று ஒரு வசந்த காலம் வரும். அந்த வசந்த காலத்துல நீர்க்கால்களின் ஓரமாய் செழிப்பாய் இருக்கிற எல்லா மரங்களும் கனி கொடுக்கும். அதே போல உங்க வாழ்க்கையில் உங்களுக்கென்று ஆசீர்வாதம் வர வேண்டிய அந்த நாளில நீங்க வேதத்தில் நடப்பட்டிருந்தீர்கள் என்றால் அந்த ஆசீர்வாதம் நிச்சயம் அந்த பருவ காலத்தில் உங்கள் மேல் வரும். மேலும் வருகிற ஆசீர்வாதம் மாத்திரம் அல்ல, உதிராமல் இருக்கிற இலைகளை கொண்ட மரத்தை போல் அவன் இருக்கிறான். பருவ காலத்துல ஆசீர்வாதம் மாத்திரம் இல்லைங்க, மற்ற காலங்கள் எல்லா நேரத்திலும் உங்கள் இலைகள் உதிராது. அப்படி என்றால் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆசீர்வாதம் ஒரு பொழுதும் குறையாது. அவன் செய்கின்ற செயல்கள் எல்லாவற்றிலும் அவன் வெற்றி பெறுவான். இந்த மரம் எப்படி அதோட இலை உதிராம
பருவ காலம் வரும் பொழுதெல்லாம் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதோ, அதே போல நீங்களும் உங்களுடைய காலத்துல உங்கள் ஆசீர்வாதத்தை கொடுத்து சந்தோஷமா இருப்பீர்கள். நீங்க என்ன செய்தாலும் அது வெற்றி அடையும். பிரதர், நான் வேலை செய்யலாமா? எனக்கு ஜெபம் பண்ணி சொல்லுங்க பிரதர். பிரதர், நான் சொந்த தொழில் செய்யலாமா? ஜெபம் பண்ணி சொல்லுங்க பிரதர். என் பிள்ளைக்கு எப்போ குழந்தை கிடைக்கும் பிரதர்? ஜெபம் பண்ணி சொல்லுங்க பிரதர். எனக்கு கடன் இருக்கு, எப்போ அடைக்கலாம்? ஜெபம் பண்ணி சொல்லுங்க பிரதர். நான் சொல்லுகிறேன், நீங்க இந்த 3 வழிகளில் இல்லாம கர்த்தருடைய வேதத்தில் இரவும் மகளும் தியானிக்கிற மனுஷனாய், அதை நேசிக்கிற மனுஷனாய் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டுட்டு கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கிற உங்களுக்குள்ள ஆசீர்வாதத்தையும் சொல்லிட்டு வேதம் சொல்கிறது, இந்த துன்மார்க்கன், இந்த துணிகரமா இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவர்கள் எப்படி இருப்பாங்களாம்? காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். அப்படின்னா காஞ்ச சருகுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். கோதுமை நம்ம விதைக்கிறோம், அது விளைந்து அறுவடை காலம் வரும் பொழுது அறுத்து அந்த பதரை கூட்டி சேர்த்து என்ன செய்யறோம்? சுட்டரிக்கிறோம். அந்த பதருக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். ஒரு சின்ன காத்து அடிக்கும் போது என்ன செய்யணும்னா ஓடிடும். வாழ்க்கையில ஒரு சின்ன கஷ்டம் வரும் பொழுது என்ன செஞ்சிருவாங்க? பறக்கடிக்கப்பட்டுவார்கள். இன்னைக்கு அநேக கோடீஸ்வரனும் கூட நம்ம பார்க்கிறோம். இந்த கொரோனா காலத்துல ஒரு சின்ன கடன், அந்த கடன்களை அவர்களால அடைக்க முடியும். அது உண்மைதான். அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை வித்து என்ன செய்யலாம்? அவங்க கடனை அடைக்கலாம். ஆனா அந்த சின்ன காற்று அடிக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களை மாய்த்து கொள்கிறார்கள். சூசைட் பண்ணிட்டு இந்த உலகத்தை விட்டு போயிடுவாங்க. ஏன் தெரியுமா? அவர்களால் நிலை நிற்க முடியாது. இந்த உபத்திரவத்தில் அவர்களால் ஏன் நிற்க முடியல என்றால், அவர்கள் வேதத்தில் பிரியமாய் இருக்கவில்லை. கஷ்டப்படுகிறேன், உபத்திரவப்படுகிறேன், ஆனா என் தேவன் உண்மை உள்ளவர், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னை ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்துவார்ங்கிற நம்பிக்கை நமக்குள்ள இருப்பது போல துன்மார்க்கனுக்குள்ள கிடையாது. துன்மார்க்கன் முழுக்க இந்த உலகத்தை நம்பி இருந்ததுனால இந்த உலகம் அவனுக்கு ஒரு உபத்திரத்தை கொடுக்கும் பொழுது அவனால நிற்க முடியல. ஆகையால் துன்மார்க்க நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. அப்படி என்றால் இங்கே 2வது பாகம் சொல்கிறது, பாவிகள் நீதிமான்களின் சபையில் நிலை நிற்பதில்லை என்று. வேறொரு தமிழ் பதிப்பில் எப்படி இருக்குது என்றால், ஒரு நீதிமன்றத்தின் வழக்கை முடிவு கட்டுவதற்காக நல்ல ஜனங்கள் கூடியிருக்கும் போது தீயோர் குற்றவாளிகளாக நிரூபிக்கப்படுவார்கள். அந்த பாவிகள் குற்றமற்றவர்களாக கருதப்பட மாட்டார்கள். பொல்லோர் நீதி தீர்ப்பின் போது நிலை நிற்க மாட்டார். பாவிகள் நேர்மையாளரின் மன்றத்தில் இடம்பெறார். கர்த்தருடைய வருகையில் அந்த கடைசி நாள் முடிவுல வரும் பொழுது நல்ல ஜனங்கள், அதாவது நீதிமான்கள் கூடியிருக்கும் பொழுது அங்கு இந்த துன்மார்க்கன் குற்றவாளிகளாகத்தான் என்ன செய்யப்படுவார்கள்? நிரூபிக்கப்படுவார்கள். அந்த பாவிகள் குற்றமற்றவர்களாக கருதப்பட மாட்டார்கள் என்றால் அவர்களுக்குள்ள ஏதாவது குற்றமில்லாத செயல் இருக்கா என்று ஆலோசனை கூட அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? பண்ண மாட்டார்கள். ஏன் என்று 6ஆம் வசனம் சொல்கிறது. ஏன்? கர்த்தர் நல்ல ஜனங்களை காப்பாற்றுகிறார், தீயோரை அவர் அழிக்கிறார். அப்படின்றா நீங்க மேல இருக்கிற அந்த 3 வகையான மனிதர்களையும் விட்டு விலகி அவருடைய வேதத்தை நேசிச்சு இரவு பகலும் அவருடைய வார்த்தையை தியானிக்கிற உங்களை என் ஆண்டவர் சொல்கிறார், நல்ல ஜனங்கள். இந்த நல்ல ஜனங்களை நான் காப்பாற்றுவேன். அதனாலதான் 3ஆம் வசனம் சொல்கிறது, நீரோடைகளின் கரையில் நடப்பட்டு வலிமை உள்ளவனாக அவன் இருக்கிறான். தக்க சமயத்துல பலன் தருகிற மரத்தை போல் அவன் காணப்படுகிறான். உதிராமல் இருக்கிற இலைகளை கொண்ட மரத்தை போல் அவன் இருக்கிறான். அவன் செய்கின்ற செயல்கள் எல்லாவற்றிலும் அவன் வெற்றி பெறுவான். கர்த்தர் நல்ல ஜனங்களை காப்பாற்றுகிறார். தீயோரை, இந்த துன்மார்க்கரை, பாவிகளை, தேவனை இகழ்ந்து பேசுகிற மதிக்காத ஜனங்களை அவர் அழிக்கிறார். அது நியாய தீர்ப்பினால் நிச்சயம் நடக்கும். ஆனால் இந்த வேத பாடத்துல நான் உங்களுக்கு சொல்ல நினைத்தது, கர்த்தர் நல்ல ஜனங்களை காப்பாற்றுகிறார். நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். உங்களுடைய பாதைகள் கர்த்தருக்கு தெரியும். நீங்கள் ஒருவேளை நல்ல மனிதனாய் இருந்தீர்கள் என்றால், இந்த வேதத்தின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டுகிறீர்கள் என்றால், உங்கள் பாதையை கர்த்தர் பார்த்து கொள்வார். திருவிழியத்தில் சொல்லுகிறது, நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். உங்களுடைய நல்ல காரியங்களை அவர் தன்னுடைய நினைவில் வைத்திருக்கிறார். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன், கர்த்தர் நல்ல ஜனங்களை காப்பாற்றுகிறார். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில இந்த தீய ஜனங்களின் கூட இருக்கிற, அவங்க அறிவுரையை கேட்கிற இந்த பாவிகளைப் போல வாழ்கிற அனுபவம், தேவனை மதிக்காத ஜனங்களோடு சேர்ந்து இருக்கிற அனுபவம் இருந்தது என்றால், இன்றைக்கு இந்த சத்தியம் உங்களுக்கு நேராய் வருகிறது. தயவு செய்து உங்கள் இருதயத்தை மாற்றுங்க. இன்றைக்கு உங்களோடு இந்த சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தை தியானிக்க கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்ல ஜனங்களை காப்பாற்றுகிறார். ஆமென்.